DV, what's that? Vijay, Talabadi Vijay, South India. What? Talabadi Vijay. What the fuck is they saying? அவருக்கும் ஷாக் ஆயிடுச்சு, நமக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தற்கொலைகள் உலகம் முழுவதும் இருக்கிற போல இருக்கு, அப்படிதான் இருக்கு. உலக வெற்றி கழகம் பேரை மாத்திரலாம் இவங்க பேசாம. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் மட்டும்தான் தற்கொலைகள் கிடையாது, உலகம் முழுவதும் தற்கொலைகள் வியாபித்து இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டாவது சொல்றது தான் என்னன்னு கேட்டா டிவிக்கேனா அது டிவிக்கேவா அவனுக்கு புரியலன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னானுங்களா, அதுதான் இப்போ பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. என்னன்னு கேட்டால் இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தான். நல்ல வேலை அமெரிக்கா சீஃப் மினிஸ்டர் சொல்லாம போனான்ல. அமெரிக்கா அலறி எதுன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அமெரிக்கா அலறடா, ஐசோ ஸ்பீடு தான் அலர்னான். இதான் உண்மை. பிளட்டி தற்கொலைஸ் அப்படின்னா வேற என்ன சொல்ல முடியும்? பிளட்டி தற்கொலைஸ் அப்படின்னா பிளட்டி டிவிக்கு பிளட்டி விஜய் வலைபேச்சு கிழிஞ்சி தொங்குது, வலைபேச்சு நஷ்டத்தில் இயங்குது. ஒரே ஒரு இப்போ நம்பிக்கை என்னன்னு கேட்டா, விஜய்ன்ற இந்த மாமாக்கள், இந்த ஊடக மாமாக்கள் 3 பேர் இருக்கிறானுங்கல்ல, இவனுடைய பொழப்பே எப்படி ஓடிட்டு இருக்கு? இவன் இந்த மாதிரி தற்கொலைகள் நம்பி தானே ஓடிட்டு இருக்கு. இன்னும் பில்டப் போட்டு தானே இருக்கிறானுங்க. அமெரிக்கா அலர்ச்சின்றான் பொய்யார் பாலு. எது சரியான ஆம்பளைங்க இருந்தால் பார்த்தீங்கன்னா விஜய் குடும்பத்தை கெடுத்தவனை பேச சொல்லுங்க பார்க்கலாம். சரியான ஆம்பளைங்க வந்தால் பேசக்கூடா பார்க்கலாம். நீங்கள் 3 பேருக்கு நான் சவால் வர்றேன். விஜயோட குடும்பத்தை கெடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜெகதீஷ் பேச சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கள தமிழக வெற்றி கழகத்தை எப்படி வழி நடத்தி செல்லணும்னு சொல்லிட்டு யாரா சொல்லி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 3 கிசுகிசு பத்திரிகையாளர்கள் வேணுங்க. எது இந்த நடிகை அந்த வீட்டு கதவை தட்டினா, அந்த நடிகை இந்த வீட்டு கதவை தட்டினா, இப்படி சொல்லி கிசுகிசு பேசுற பண்ணாட பசங்க இந்த 3 பேருமே. இவனுக்கு பேசுறானுங்க என்னன்னா கேவலமாடா. அதுக்கு தானே நீங்க மாமான்னு உங்களை மாமான்னு சொன்னா நீங்க அக்மார்க் மாமா. நீங்க உண்மையிலே இவனுங்க 3 பேருமே சொல்றேன், கேவலமாடா. உங்களுக்கு நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எங்கெங்க வாங்குறீங்கன்ற லிஸ்ட் வந்துனே இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், முருகன் சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமறி ஆவல். ஓகே சார். சமீபத்தில் தெரியும் அந்த ஐஸ் ஆஃப் ஸ்பீடு, அந்த யூடியூபர், பிரபல யூடியூபர், அமெரிக்கன் யூடியூபர், அவர் என்னென்ன இன்னல்களை சந்திச்சார் நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அவருக்கும் ஷாக் ஆயிடுச்சு, நமக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தற்கொலைகள் உலகம் முழுவதும் இருக்கிற போல இருக்கு, அப்படிதான் இருக்கு. உலக வெற்றி கழகம் பேரை மாத்திரலாம் இவங்க பேசாம. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் மட்டும்தான் தற்கொலைகள் கிடையாது, உலகம் முழுவதும் தற்கொலைகள் வியாபித்து இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏதோ ஷூவை தூக்கி போடுறானுங்க, அது புது ஷூவா பழைய ஷூவான்னு தெரியல, அது தூக்கி போடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்ன்றானுங்க. அவன் தலைவிதின்றான். பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டாவது சொல்கிறது தான் என்னென்னு கேட்டால் டிவிக்கேனா அது டிவிக்கேவா அவனுக்கு புரியலன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னானுங்களா, அதுதான் இப்போ பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. என்னென்னு கேட்டால் இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தான். நல்ல வேலை அமெரிக்கா சீஃப் மினிஸ்டர் சொல்லாமல் போனான்ல. இல்லை சார், இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் எப்படி சார்? ஒரு இந்தியாவோட பிரதமர் தான் சார். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொன்னாலும் கூட அது தமிழ்நாடுன்றதை கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணியிருப்பான்னு வச்சுங்களேன். ஓ, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியா சீஃப் மினிஸ்டர் மோடி சீன்ற மாதிரிலாம் இருக்கு. அப்போ கூட்டணி இப்போதான் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கே ஆப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மோடி நினைச்சிடக்கூடாது. இல்லை சார், இப்போ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு எங்க சார் முதலமைச்சர் இருக்காங்க? அதுதான் சார், அந்த அளவுக்கு அரசியல் அறிவு. அதாவது என்னன்னா அந்த டைமுக்கு அந்த பசங்களுக்கு அதுதான் தருதலைகள் தற்கொலைகள்ன்றது. இதுதான் அங்கே என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நான் கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லணும். இல்லை ரன்னிங்கில் சொல்லும் போது நீங்கள் பார்த்தா ஒன்றுமே சொல்ல வேணாம். நீங்கள் விஜய்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஷூவை தூக்கி போட்டிங்களா, விஜயோட ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ரைட், ஓகே, இது யாரு நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சிட்டு இருப்பான். ஆனால் பார்த்தா இந்தியாவோட சிஎம்னு சொன்னாங்க பாருங்க, சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப கேலி கூத்தாயிடுச்சு. ஆனால் அதுக்கும் சில பேர் முட்டு கொடுத்துட்ருக்குறானுங்க. அமெரிக்கா அலறியது, ஏற்கனவே இங்கே அரியலூர் அலறியதுன்னு சொன்னானுங்களே, அதே டிவி இப்போ அமெரிக்கா அலறியதுன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அமெரிக்கா அலறடா, ஐசோ ஸ்பீடு தான் அலர்னான். இதான் உண்மை. அவர் அதை வேற காரி வேற துப்பிட்டான் அவங்கள. இது அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவளை அசிங்கமாக திட்டி விட்டான். இல்லை, அது இல்லாமல் ஊ இஸ் டிவிகே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. தளபதி அப்படின்லாம் பேசியிருக்காரு. தலைவிதின்ற சார், தலைவிதின்னு சொல்கிறான். தலைவிதி வா தலைவிதி அப்படின்னு. இல்லை, இவங்க ஏன் சார் இந்த மாதிரிலாம் நிகழ்வுகளை பண்ணுறாங்க சார்? அது ஒரு விஷயம் சார், எல்லாமே மெச்சூரிட்டி இல்லாத சின்ன பசங்க சார். முதல்ல இது மெச்சூரிட்டியில் கூட இருக்கும், அடிப்படையில் கொஞ்சம் படிப்பறிவு இருந்தாலும் பரவாயில்ல. அமெரிக்காவுக்கு போயிருக்கிறான்னா, அமெரிக்காவில் இது சம்பவம் நடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ படிச்சிருந்தால் கூட படிப்பறிவு இருந்தால் கூட, படிப்பறிவு இல்லாதவன் கரூரில் ஒருத்தன் அப்படி நடந்துக்கிறான்னா அது வேற. படிப்பறிவு இருந்தும் நீ அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு அங்கே இவனுடைய புத்தி மாறின பாருங்கன்றேன்.
என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விஜய் இந்தியா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தானா கூட பரவாயில்ல, அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் செக் பண்ணி அவன் கூட பார்த்துட்டு இருப்பான். இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் சொல்கிறான் பாருங்க, அதுதான் கொடுமையான விஷயம். இல்லை சார், இவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால என்ன இந்த கட்சியை வந்து பிரபலப்படுத்துறாங்களாமா உலகம் முழுக்க? பிரபலப்படுத்துறது கிடையாது சார், அசிங்கப்படுத்தினுக்கிறாங்க. நீ வேற ஒன்று எங்கே பிரபலப்படுத்துறானுங்க, இவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறானுங்கன்ற நான். இப்போ அந்த யூடியூபோட மனநிலை எப்படி சார் எடுத்துருக்கா? மனநிலையெல்லாம் கிடையாது சார், இது கொஞ்சம் இப்போ நிறைய ட்ரோல் ஆகிறதுனால, இப்போ யூடியூப்பில் இதே அவருடைய படத்தை போட்டு ஃபுல்லாக வந்து ட்ரோல் ஆகிறதுனால இதுக்கப்புறம் அவர் வந்து சர்ச் பண்ணுவார். சர்ச் பண்ண உடனே இடி இறங்கின மாதிரி இருக்கும் ஐசோ ஸ்பீடுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் இவனால் ஒரு 41 பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி செய்தி, எப்படி அந்த செய்தி வந்து அவன் படிக்கிறதுக்கான தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதே யூடியூப்லேயே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோ நம்ம பின்னாடி துரத்திட்டே வந்தது இவனுக்கு தானா அப்படின்றத கூட நினைக்கலாம் ஒரு வேளை. ஆனால் எப்படி இருந்தாலும் கேட்டால் இப்போதைக்கு ஒரு வந்து விஜய் வந்து ஒரு வேளை சர்ச் பண்ணாலும் கூட முதல்ல வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும், ஒரு பெரிய ஸ்டார்ன்றதுலாம் அப்புறம் இவரால் ஒரு கரூரில் வந்து ஒரு 41 பேர் இறந்தாங்க இல்லையா, வேலுச்சாமி புறன்றது வந்து அமெரிக்காவில் பேசப்படும். இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யூடியூப்பில் வந்து ஐசோ ஸ்பீடோட படத்தை ஃபுல்லாகவே போட்டு ஒரு செய்தியாக வரும்போது அதையெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது அப்போ இனிமேல் தான் வந்து கேட்பேன், யார் இது டிவிக்கேன்றது யார், விஜய் யார். அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவம்லாம் நடந்த பிறகு காரி துப்பான் அது கரூர் சம்பவத்தை பார்த்துட்டு. இல்லை சார், இப்போ இவர் எவ்வளோ விஷயங்களை சந்திச்சிருப்பாரு அந்த யூடியூப் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்வு தந்திருப்பார் அவர் வாழ்க்கையில். அதுதான் சார் பிளட்டி அண்ணன். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால் பிளட்டி தற்குரிஸ் அப்படின்னு வேற என்ன சொல்ல முடியும், பிளட்டி தற்குரிஸ் அப்படின்னா பிளட்டி டிவிக்கு பிளட்டி விஜய் இப்படியா அவங்க என்ன சொன்னானுங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்து பிளட்டி கூட சேர்த்துப்பான், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா நோ லுக்கிங் பேக் அப்படின்ற மாதிரி போடுறாங்க இவங்க ஆட்கள். இவங்களோட இந்த சமூகத்தில் சொம்படி பண்ண பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அதுதான் சார் இவனுக்கு வேறு என்ன சார் தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் யாரும் தெரியும். விஜயோட மாமாக்கள் தான், விஜயோட ஊடக மாமாக்கள் யார் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்பர் 1 மாமா பீலா பிஸ்மி, நம்பர் 2 மாமா அந்தப்புறம் அந்தனை, நம்பர் 3 மாமா பொய்யாறு பாலு. இவனுங்க 3 பேர் தானே சார், வேறு யார் சார் இருக்குது சொல்லு பார்க்கலாம். சக்தியால் வந்து பிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கிறாரு அங்கேருந்து, அந்த டீம்லேருந்து, அந்த வலைபேச்சு நஷ்டத்தில் ஓடுது சார், தெரியுமா உங்களுக்கு? அது எல்லாருக்கும் இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறேன். வலைபேச்சு நஷ்டத்தில் ஓடுது, இயங்குது. ஸோ மற்ற ஊடகங்களில் வந்து இவங்களை கூப்பிட்டு பேசினாலும் அந்த பழைய பேமெண்ட் இல்லை. பழைய பேமெண்ட்னா என்ன, இந்த பல்க் பேமெண்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கன்வென்ஸ் சொன்னால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா, அதனால் இவங்க போல வலைபேச்சே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருந்து தொங்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. சினிமா வட்டாரத்தில் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த வலைபேச்சு வந்து ஒழியணும் அப்படின்னு பேசுனது நான் தான். அந்த பேச்சில் இன்றைக்கி வரைக்கும் மாற்றம் கிடையாது. கிட்டத்தட்ட அது வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. அதாவது நான் சொல்கிறது தமிழ் சினிமா வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து நடிகர்கள் மற்றும் நடிகைகள், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவளிங்க. வலைபேச்சு கிழிஞ்சி தொங்குது, வலைபேச்சு நஷ்டத்தில் இயங்குது. ஒரே ஒரு இப்போ நம்பிக்கை என்னன்னு கேட்டால் விஜய்ன்ற அந்த ஒரு மெகா நடிகன் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மெகா நடிகனை மட்டுமே நம்பி தான் இன்றைக்கி வந்து இந்த மாமாக்கள், நான் சொல்கிறது விஜயோட மாமாக்கள், ஊடக மாமாக்கள். மாமா நம்பர் 1 பீலா பிஸ்மி, மாமா நம்பர் 2 அந்தப்புறம் அந்தனன், மாமா நம்பர் 3 பொய்யாறு பாலு. இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயிற்று பாட்டு இப்போ விஜயை நம்பி தான் இருக்குது. தமிழ் சினிமா இனி நல்லா இருக்கும். இந்த யூடியூபர் பற்றி பேசும்போது தான் சார் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஜித்குமார் அவர்கள் நடித்த வலிமை திரைப்படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த படம் வந்து கொஞ்சம் காலதாமதமாச்சு கொரோனா காலகட்டத்தினால. எங்கே பார்த்தாலும் அஜித் ரசிகர்லேருந்து வலிமை அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் போயிட்டானுங்க. அது வந்து எப்படின்னா கிரிக்கெட் மேட்ச், கரெக்டாக நான் சொல்கிறது கிரிக்கெட் மேட்ச் அப்போ அங்கே இருக்கிற வந்து அந்த கேலரியில் இருந்தவங்க வந்து ஆடியன்ஸுங்க வந்து அப்போ கேட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. என்னன்னு கேட்டால் வலிமை அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அது வந்து ஆர்கானிக்காக நடந்துச்சு, அது இயற்கையாகவே வந்து நடந்த விஷயம். அது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணல. இது வந்து ஃபேப்ரிகேட் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பசங்க அது எதுக்காக இந்த கேள்வி கேட்க போகிறேன்னா, அப்போ கூட யாருமே கேவலமாக பேசல, கழிவு ஊற்றல. அது ஏன் இருங்க, அதுதான் ஏன் வந்து கேவலமாக பேசலைன்னா, அஜித்து அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையோட அந்த அஜித் குறித்தும் அந்த வலிமை அப்டேட் கேட்டது எதுக்குன்னா, அது வந்து இயல்பாக நடந்தது.
பட் இது எப்படின்னு கேட்டால் வந்து விஜய் குறித்து இந்த ஐஸ்பீட் ஷோ கிட்ட வந்து அந்த அவனுங்க பேசுனது, அவனுங்க வந்து வண்டியில் துரத்திட்டே வந்து பேசுனதெல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டதோன்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அதில் ஃபேப்ரிகேட் பண்ணும்போது எனக்கு என்ன, அது வந்து அந்த டைமுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டிவிக்கேன்னு சொல்லுங்கள், வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவன் பேந்த முழிக்கிறான், யாருன்றது தெரியாதனால, சரியாக ப்ரொனன்சியேஷன் புரியாதனால. அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் வந்து இந்தியாவுடைய சிஎம்மு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ அந்த சம்பவம் வலிமை குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவம் வேறு, அது வந்து இயல்பாக நடந்தது. இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டதாக இருக்கும். இல்லை சார், இந்த மாதிரி கிறுக்கு பசங்கள்லாம் இந்தியாவில் இருக்காங்களா அப்படின்னு தான் சார் யோசிச்சிருப்பாரு. ஏங்க சார் இந்த மாதிரி மென்டல் வச்சு தானே சார் இவங்க பொழப்பே ஓடுது. இந்த மாமாக்கள், இந்த ஊடக மாமாக்கள் இருக்கிற 3 பேர் இருக்கிறானுங்கல்ல, இவங்களுடைய வந்து பொழப்பே எப்படி ஓடிட்டு இருக்கு? இவன் இந்த மாதிரி தற்கொலைகள் நம்பி தானே ஓடிட்டு இருக்கு. இன்னும் பில்டப் கொடுத்து தானே இருக்கிறானுங்க. அமெரிக்கா அலர்ச்சின்றான் பொய்யார் பாலு. எது அப்படியே ஐஸ்பீட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் வந்து அவதிப்பட்டான் விஜய் பேரை கட்டதும், அப்படி தானே பேசிட்டு இருக்கிறானுங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல சார், யாராவது இவனுக்கு வந்து சரியான ஆம்பளைங்க வந்தால் பார்த்தீங்கன்னா விஜய் குடும்பத்தை கெடுத்தவனை பேச சொல்லுங்க பார்க்கலாம். சரியான ஆம்பளைங்க வந்தால் பேசுகிறா பார்க்கலாம். நீங்கள் 3 பேருக்கு நான் சவால் வர்றேன். விஜயோட குடும்பத்தை கெடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெகதீஷ், பேச சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கள நான் பேசுகிறேன்டா, நீங்கள் பேசுகிறா பார்க்கலாம். விஜயோட குடும்பத்தை கெடுத்து எல்லா உண்மையும் பேசுகிறீங்களா, எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்க, விஜய் பற்றி அவ்வளோ பரிவோடு பேசுகிறீங்க, விஜய்க்கு ஐடியாலாம் கொடுக்குறீங்க. முதல்ல நீங்கள் கிசுகிசு பத்திரிகையாளர் தானே நீங்கள் 3 பேருமே. கிசுகிசு பத்திரிகை இன்னைக்கு டிவிக்கே எப்படி நடத்துறதுன்னு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. யாருக்கு? விஜய்க்கு. தமிழக வெற்றி கழகத்தை எப்படி வழி நடத்தி செல்லணும்னு சொல்லிட்டு யாரா சொல்லி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 3மே கிசுகிசு பத்திரிகையாளர்கள் வேணுங்க. இது இந்த நடிகை அந்த வீட்டு கதவை தட்டினா, அந்த நடிகை இந்த வீட்டு கதவை தட்டினா, இப்படி சொல்லி கிசுகிசு பேசுகிற பண்ணாட பசங்க இந்த 3 பேருமே. இவனுங்க பேசுகிறானுங்க என்னன்னா, விஜய் வந்து எப்படி அரசியல் கட்சி நடத்தணும் தெரியுங்களா, அவர் என்ன பண்ணணும் தெரியுமா, சினிமாவோடு மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான் அவனுங்க. ஏதோ ஜனநாயகன் படம் இப்போ வரும் அப்போ வரும்னு பேசுகிறீங்களா, அதோட போயிடணும். டிவிக்கே வந்து எப்படி நடத்தணும், யாரை வந்து சினிமா வராது, இவரை மிஞ்சிய அவரை மிஞ்சிய இவர். இப்போ நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருந்தானுங்க, ரஜினியை மிஞ்சிய விஜய் நானுங்க. இப்போ சொல்கிறானுங்க சிவகார்த்திகேயனை மிஞ்சிய வந்து பிரதீப். டேய் நல்லா இருக்குமே இல்லைங்களா, எப்படி கெடுத்து விட்றான்னு பாருங்க. நேற்று வரைக்கும் பேசுனதுன்னு கேட்டால் ரஜினிகாந்தை மிஞ்சிய விஜய்னு பேசினானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா சிவகார்த்திகேயனை மிஞ்சிய பிரதீப். ஏன்னா அவங்ககிட்ட வாங்கிட்டானு, பிரதீப் கிட்ட வாங்கிட்டானு. இப்படி தான்டா முட்டை விட்டுட்டு இருக்கீங்க காலகாலமாக. அப்படி தான் தனுஷை மிஞ்சிய சிம்புவை மிஞ்சிய தனுஷ், இப்படி குழப்பம் ஓட்டினீங்க. கேவலமானடா. அதுக்கு தானே நீங்கள் மாமான்றது. உங்களை மாமான்னு சொன்னால் நீங்கள் அக்மார்க் மாமா. நீங்கள் உண்மையிலே இவங்க 3 பேருமே சொல்கிறேன், கேவலமானடா உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எங்கெங்கே வாங்குறீங்கன்ற லிஸ்ட்டு வந்துன்னே இருக்குது, லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எங்கெங்கே எவ்வளோ வாங்குனீங்கன்றதெல்லாம் எடுத்து ஒரு நாளைக்கு கூட போகிற பாருங்கள், அன்றைக்கி தெரியும் உங்கள் நிலைமை என்னான்ட்டு. நீங்கள் விஜய்கிட்ட எவ்வளோ வாங்குனீங்க, இப்போ எவ்வளோ வாங்குறீங்க, எங்கெங்கே எவ்வளோ வாங்குறீங்க, எல்லாத்தையும் எடுத்து விடுவேன் நான். உங்களை முதல்ல இந்த வலைபேச்சு கிழிச்சு தொங்க விடுறோம். வலைபேச்சோடு இல்லைடா, நீங்கள் உங்களுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீவ ஆதாரமாக இருக்கிறான் பார்த்தீங்களா, விஜய் உங்கள் மாமா தான். அவன் உங்களுக்கு மாமாவா, நீங்கள் அவங்களுக்கு மாமாவும் தெரியல. அது ஒரு குழப்பம் இருக்குது. யாருக்கு யார் மாமான்றதை முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. பிராண்டை கிழிக்கிறதா வேலையே. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.